எனக்கு யாரோ செய்வன வச்ச மாதிரி இருக்குங்க. நல்லா போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. பணம் வருது, எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நெறைய பேர். அதே மாரி வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள சேர்ற ஒட்டர. அதாவது நம்ம தூசி துப்பட்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வீட்டுக்குள்ள இந்த சிலந்தி வலைகள் அதிகமா கட்டியிருக்கும். நீங்க கவனிச்சு பார்க்கவே மாட்டீங்க. நம்ம மிஞ்சி போனா ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் இதை மட்டும் தான் கிளீன் பண்ணுவோம். அதுக்கு கீழே இருக்க பகுதியோ இல்ல ஓரமான பகுதிகளையோ நம்ம கிளீன் பண்றதே கிடையாது. அதே மாதிரி சாமி செல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பகுதியில நிறைய ஒற்றைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒற்றைகள் இருந்துச்சுனாவே நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அதே மாதிரி கோபங்கள் அதிகமாகும். இதனாலேயே நம்ம வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம ரொம்ப கோபப்பட்டு இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். இதுதான் காரணமா ஒழிஞ்சு செய்வினை அதனால ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்றது இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை தான் அதிகமாக வீட்டை சுத்தப்படுத்தணும். பழைய துணிகள், பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எப்பப்பெல்லாம் நீங்க டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் வெளியேற்றிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள பாருங்க நிறைய லட்சுமி கடாச்சம் உண்டாகும். புதிய புதிய பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். அதனால நமக்கு நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கும்.